குரலை மாத்தி பேச வேண்டியதில்ல, நார்மலாவே பேசுங்க. நான் எதுக்கு குரலை மாத்தி பேசணும்? என்னோட குரலே இதுதான். நான் எதுக்கு உங்களுக்கு அடிமையா இருக்கணும்? இந்த கேள்விக்கும் மறுபக்கத்திலிருந்து பதில் வரவில்லை. பலவிதமான எண்ணங்களும் ஜெட்டின் மனதில் வந்து போனது. நான் உங்களோட முகத்தை பார்க்கணும். உங்களோட பேர் தெரியலனா பரவாயில்ல, நீங்க எதுக்காக எனக்கு வேலை கொடுக்க போறீங்கன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களோட முகத்தை நான் பார்க்கணும். நீ என்னைக்கு என்னோட முகத்தை பார்க்கறையோ அன்னைக்கு காசு வாங்காம எல்லா வேலையும் நீ செய்வ. சாத்தானிடமிருந்து வந்த பதிலை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு புதிருடன் பேசிக் கொண்டிருந்தது. முகத்தை பார்த்தா காசு வாங்காம வேலை செய்வனா? தன்னுடைய வாய்க்குள் இப்படி முணுமுணுத்து கொண்டான் ஜெட்டு. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு உண்டான காரணம் அவனுக்கு புரியவில்லை. அந்த நரநரக்கும் குரலை அவன் எப்பொழுதோ கேட்டிருக்கிறான், எங்கேயோ கேட்டிருக்கிறான். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அது அவன் கேட்ட குரல்தான். அது சமீபமாக கேட்ட குரல் அல்ல. பல வருடத்திற்கு முன்பு அவன் அந்த குரலை கேட்டிருந்தான். இப்பொழுது அவன் தனிமையில் நின்று கொண்டிருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.